சற்று முன் பாஜகவின் 28 எம்பிக்கள் ராஜினாமா, அஜித் பவார் விலகலால் பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே ஒருமுறை மகாராஷ்டிராவிற்கு வந்து கூட்டணி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சென்றார். தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் 2 நாள் பயணமாக மும்பை வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து எடுக்க முடியவில்லை. அதேபோல் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோர் தனித்தனியாக அமித்ஷாவை சந்தித்து பேசினார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரச்சனைக்குரிய தொகுதிகள் குறித்து பேசப்பட்டதாக தெரிய வருகிறது. மேலும் பெரும்பாலான தொகுதிகளுக்கு ஆலோசனை செய்து முடிவு எடுத்து விட்டதாகவும் எஞ்சிய தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாஜக 150 முதல் 155 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. எனவே எஞ்சிய 133 தொகுதிகளைத்தான் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில தொகுதிகளுக்கு 3 கட்சிகளும் உரிமை கோரிக்கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் போன்று தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் தாமதம் செய்ய வேண்டாம் என்று அமித்ஷாவிடம் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தற்போதைய நிலவரப்படி பாஜக 150 முதல் 155 தொகுதிகளிலும், சிவசேனா 90 முதல் 95 தொகுதிகளிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 40 முதல் 45 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பு தொகுதி பங்கீட்டை முடித்து விடுவோம் என்றும், இன்னும் 25 தொகுதிகள் குறித்துதான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது என்று பாஜக தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அஜித் பவார் தான் தனது கட்சிக்கு அதிக தொகுதிகள் வேண்டுமென்று கோரி போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அஜித் பவாருக்கு செல்வாக்கு இருப்பதை தெரிந்து கொண்ட பாஜக தற்போது அவரிடம் இருக்கும் எம்எல்ஏக்களுக்கு மட்டும் மீண்டும் வாய்ப்பளிக்க பரிசீலித்து வருகிறது. இது அஜித் பவாருக்கு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மக்களவைத் தேர்தலில் அஜித் பவாருக்கு பெரிய அளவில் தோல்வி ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அவருக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க பாஜக தயக்கம் காட்டி வருகிறது. மேலும் அஜித் பவாருக்கு அதிக தொகுதிகள் கொடுத்து அதிலும் அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுவிட்டால் பாஜகவில் முதல்வர் பதவி கேட்டு விடுவாரோ என்ற பயத்தில் ஏக்நாத் ஷிண்டே அவருக்கு தொகுதிகளை ஒதுக்க தயக்கம் காட்டி வருகிறார். இதனால் பாஜக தனக்கு தொகுதிகள் ஒதுக்க தயக்கம் காட்டினால் உறுதியாக பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவேன், தன்னுடைய 28 எம்பிக்களும் பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்வார்கள் என்றும், எப்போது வேண்டுமானாலும் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் அஜித் பவார் இணைய தயார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.